நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. நான் எங்கள் ஊர் காட்டுக்கு போயின்னு இருக்கேன். எங்கள் ஊர் கீழாம்பூர் கிராமம். எங்கள் ஊர் காட்டில் வந்து பெரண்டை, ஆவாரம்பூ எல்லாமே நிறைய கிடைக்கும். இப்போ நான் வந்து எங்கள் ஊர் காட்டில் வந்து பெரண்டை கிள்ள போகிறேன். எங்கள் ஊர் காட்டில் வந்து நிறைய எல்லா மூலிகையும் கிடைக்கும். இப்போது நான் வந்து நானே போய் பெரண்டை கிள்ள போகிறேன். ஆனால் முள்ளெல்லாம் என்னால் போய் கிள்ள முடியாது. சாதாவாக முள் இல்லாத இடத்துல இருக்கிற இடத்துல தான் நான் கிள்ள முடியும். நண்பர்களே, இப்போ நான் வந்து பெரண்டை கிள்றதுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து இந்த சருவில் தான் நான் இறங்க முடியும். நான் வந்து பாருங்கள், சருவில் தேடின்னு வரேன். ஆனால் இந்த சருவில்லாம் என் பேட்டரி வீல் சேர் இறங்காது. அதுக்கு தான் எந்த பக்கம் இறங்கலாம்னு நான் பார்த்துன்னே வரேன். இப்போது பாருங்கள், இந்த சருவில் என்னால் இறங்க முடியாது. பாருங்கள், இந்த சருவில் என்னால் இறங்க முடியாது. இதை பாருங்கள், இங்கே ஒரு சருவில் இருக்குது. இதில் தான் நான் இறங்க முடியும். இதை பாருங்கள், இந்த சருவில் தான் நான் இறங்கி போகணும் பெரண்டைக்கில்ல. பாருங்கள், ரோடு படி மாரி இருக்குது. இதில் இறங்குறது ரொம்ப கஷ்டம். பேட்டரி வீல் சேர் இறங்காது, கஷ்டம். நான் வந்து வீடியோ இதில் வந்து நான் இறங்குறத காட்ட முடியாது உங்களுக்கு வீடியோவில். ஏன்னா இதில் வந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டே நான் என்னால் இறங்க முடியாது. ரொம்ப கஷ்டம் இதில் நான் இறங்கிறதுக்கு. நண்பர்களே, இப்போ பெரண்டை கிள்ள போகிறேன். எங்கள் ஊர் காட்டுக்கு வந்துட்டேன். பாருங்கள், இங்கே தான் பெரண்டை இருக்குது. பெரண்டை கிள்ள போகிறேன். இந்த பாருங்கள், இப்போ பாருங்கள், இங்கே தான் இருக்குது. பாருங்கள், பெரண்டை இங்கே தான் பெரண்டை இருக்குது. எங்கள் ஊர் காட்டில் வந்து பெரண்டையை தேடிட்டேன். இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வந்து பெரண்டிக்கலாமா இங்கே கொஞ்சம் இருக்குது. இந்த செடியில் இருக்குது பெரண்டை தோசை பண்ணி. கொஞ்சம் இருக்குது பெரண்டை. இது கொஞ்சம் ஆப்பிள் பெரண்டை, இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். பாருங்கள் நண்பர்களே, இங்கே கொஞ்சம் பெரண்டை கிடச்சிது. இங்கே கொஞ்சம் ஆப்பிட்டுது. ஆனால் இந்த பெரண்டை பத்தாது. இன்னும் நான் தேடணும். தேடி எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து கிள்ளணும். நான் தேடி தாங்க கிள்ளணும். ஒரே இடத்துல ஆப்பிடாது பெரண்டெல்லாம். நண்பர்களே, இங்கே கொஞ்சம் பெரண்டை இருக்குது. இந்த பெரண்டை இப்போ கிள்ள போகிறேன். பெரண்டை கிள்ளினா நான் போகணும். இந்த பெரண்டை கிள்ளான்னு போகணும். இப்போ பாருங்கள், இங்கே கொஞ்சம் பெரண்டை இருக்குது. இந்த செடியில் கொஞ்சம் பெரண்டை இருக்குது. நண்பர்களே, பெரண்டை பறிச்சிட்டேன். எங்கள் ஊர் காட்டில் வந்து இப்போ வந்து இந்த பெரண்டை எடுத்துன்னு போயிட்டு நான் வந்து ஆஞ்சி ஊற கரைக்கணும். ஆனால் இது வந்து நார் இல்லாத எடுக்கணும். எனக்கு வந்து பிஞ்சு பெரண்டை கிடைக்கல, எல்லாம் முத்தலாக தான் இருக்குது.
ஆனால் இது வந்து நார் எடுக்கிறது கஷ்டம்தான். ஆனால் நார் எடுக்கணும் இல்லை. நார் எடுத்து ஊற காய்ச்சோம்னா இது யார் வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ சின்னவங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். ஆனால் இது வயசானவங்களுக்கு ரொம்ப நல்லது. மூட்டு வலிலாம் நல்லது இது உடம்புக்கு. மூட்டு வலிலாம் நல்லா இருக்கும். இந்த பிரண்டை வந்து எல்லாருமே சாப்பிட்டு பாருங்கள். இதை அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.